எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பத்திரிகையாளர்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காசி டாக்கீஸ்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய வெட்டு திரைப்படத்துடைய காட்சியை பார்த்துட்டு தான் வந்தேன். படத்தினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய டான்ஸ் மாஸ்டர் அம்மா ராஜசேகர் அவர்கள் நிறைய படம் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணிருக்காரு. தமிழ்ல பெரிய டான்ஸ் மாஸ்டர். கிட்டத்தட்ட 12 படங்கள் இயக்கியிருக்காரு தெலுங்குல. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் அண்ட் தெலுங்கு சேர்த்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. சோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய படம் ஹிட் கொடுத்திருக்காரு தெலுங்குல. ஃபர்ஸ்ட் படமே ரணம் படம் வந்து பெரிய ஹிட் தெலுங்குல. இந்த படம் வந்து தன்னுடைய பையனை ஹீரோ வச்சு பண்ணிருக்காரு ராகின். உண்மையிலே தமிழ் சினிமாவை கிடைச்ச அழகான ஒரு கியூட்டான ஒரு பையன். ஆனா படம் எக்ஸ்ட்ரானரியான மேக்கிங். நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். படத்துல வந்து ஒரு தெலுங்கு படம் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ RR மேக்கிங், அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்ல இருந்து எல்லாமே கேமரா ஆங்கிள் இருந்து அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு மாஸ்டர். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சேலம் வெங்கையா ஐயனார், அவருக்கு உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா, இதுல கோ ப்ரொடியூசரா இணைஞ்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு மேடை நடன கலைஞர்கள் சங்கத்துடைய தலைவர் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன், கிட்டத்தட்ட 25 வருஷ நட்பு அண்ணன் பிரேம்நாத் அவர்கள் கோ ப்ரொடியூசரா இதுல வந்து அவங்களோட சேர்ந்து கைகோர்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படம் வந்து 3 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய தமிழ்ல வந்து அண்ணனுக்கும் சரி மாஸ்டருக்கும் சரி சேலம் வெங்கையா ஐயனார் அவருக்கும் சரி ஒரு பெரிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போற படமாக இருக்கும். கண்டிப்பா படம் பாத்தீங்கன்னா தெரியும். இன்ட்ரோல் பிளாக் வந்து அவ்வளவு வந்து சுவாரஸ்யமா எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டோட இன்ட்ரோல் பிளாக் இருந்தது. உண்மையிலே படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா குடும்பத்தோட எல்லாரும் வந்து பாக்குற மாதிரியான ஒரு அற்புதமான படம். கண்டிப்பா வந்து பாருங்க. வெட்டு கன்ஃபார்மா ஹிட். அண்ணனுக்கும் சரி மாஸ்டருக்கும் சரி அன்பு தம்பி ராகினுக்கும் சரி எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறேன். இதை நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும். பத்திரிகையாளர்கள், அன்பு நண்பர்கள், நீங்க கொண்டு போய் சேர்த்து மக்களை எல்லாத்தையும் வர சொல்லணும். படம் பார்க்க சொல்லணும். படத்துல வந்து அம்மா சென்டிமெண்ட் தான். கண்டிப்பா நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். அம்மாவுக்கு சென்டிமெண்ட்டுக்காக போராடி ஒரு பையன் எப்படி ஜெயிக்கிறான் அப்படிங்கறதான் கதையே. தன்னுடைய அப்பாவை மீட்டு எப்படி கொண்டு போறாங்கிறது ஒரு கதை. இன்ட்ரோ பிளாக் தான் மெயின். அதுதான் சுவாரஸ்யமே. அதை நான் வந்து சொல்லக்கூடாது. படம் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்ட்ரானரி இன்ட்ரோ பிளாக் கன்ஃபார்மா வந்து நீங்க எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும் அப்படின்றது கேட்டுக்கிறேன். அன்பு அண்ணனுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. என்னையும் கொஞ்சம் கூப்பிடுங்க. நான் நடிப்பேன், நடிச்சு கொடுக்கக்கூடிய ஆள் தான். மாஸ்டர் சொல்லுங்க. அடுத்த படம் தமிழ் தெலுங்குல மாஸ்டரோட நான் வந்து மிங்கிள் ஆகணும். தேங்க்யூ. இதை நான் முதல் காட்சியை வந்து பார்க்கிறேன். நடன இயக்குனர் திரு ராஜசேகர், அம்மா ராஜசேகர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுல வந்து இணை தயாரிப்பாளராக இணைந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் பிரேம்நாத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் சினிமாவில் வந்து படம் போடுறது அப்படிங்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை தயாரிச்சு ரிலீஸ் பண்ணிருக்காரு. அடுத்தடுத்த படங்களும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய இந்த படம் ஹிட். அதுதான் படம் பேர் வெட்டு. கண்டிப்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் வந்து திரைப்படத்துறையில் நீண்ட நாட்கள் கிட்டத்தட்ட 35 வருஷம் எல்லாருக்குமே தெரியும். இந்த நடனத்துறையில் இந்த சங்கத்துடைய தலைவராக இருந்து இப்போது ஏற்கனவே மன்னார்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போது வெட்டுன்னு ஒரு படம். இது வந்து தமிழ் தெலுங்கு ஒரு மண் சார்ந்த ஒரு உண்மை சம்பவம். மதுரைக்கு பக்கத்தில் ஆவரங்காடு அப்படின்ற ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை தான், அந்த கருவை தான் நான் டைரக்டர் சொன்னேன். அதைத்தான் வந்து டைரக்டர் அந்த கருவாக எடுத்து அது வந்து ஒரு உத்தரவேசம் நடக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. இது வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகைலாம் விமர்சனம் எழுதியிருந்தாங்க. எல்லாம் தகுந்த ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு தினகரனில் செய்தி வந்திருக்கு, விமர்சனம் வந்திருக்கு. பார்த்தேன் எல்லாமே இருக்குது. அதாவது காதல், வீரம், அம்மா சென்டிமெண்ட்டு, அப்பா சென்டிமெண்ட்டு, ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த படம் வந்து இந்த கதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் இந்த கொரோனா காலகட்டங்களில் ஒரு 30 ஷார்ட் ஃபிலிம் வந்து டைரக்டர் வந்து அந்த பையனை வச்சு பண்ணார். அந்த ஹீரோ வந்து அப்படியே சிற்ப மாதிரி செதுக்கியிருக்காரு. பத்திரிகையாளரே எனக்கு வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்கன்னா அந்த தம்பிக்கு எத்தனாவது படம் அப்படின்னு கேட்டாங்க. இது முதல் படம் சொன்னால் யாருமே நம்பலை. ஸோ அந்த அளவுக்கு ஹீரோ தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு தனுஷ் கிடைச்சிருக்காரு, ஒரு நல்ல ஒரு மாதவன் கிடைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஆடியோ லான்ச்சில் வந்து மரியாதைக்குரிய தனுஷோட அப்பா எங்களுடைய குருநாதர்
கஸ்தூரா சார் சொன்னார், அதே மாதிரி எங்கள் செல்வமணி சார் சொன்னார். தமிழ் சினிமாக்குள்ள இந்திய சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹீரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் ஹீரோவுக்கு வந்து 3 படம் கமிட் ஆயிருக்குது. மொதல் படம் ஏப்ரலில், அடுத்த படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த வகையில் இந்த படத்தை இந்த ஒரு வெற்றி படம் கொடுத்த எங்கள் மரியாதைக்குரிய குரு அம்மா ராஷ் அவர்களுக்கும் மற்றும் ராதா ராஷ் மேடம் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தை தயாரித்து முதல்ல வந்து சூப்பர் குட்டு, அப்புறம் வந்து கீதா ஆர்ட்ஸ் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் வாங்கி இப்போ தமிழில் வந்து இந்த படத்தை வந்து ஒரு பிரம்மாண்டமாக எங்களுடைய மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் சேலம் வேங்க ஐயனார் அவரும் நானும் இணைந்து இந்த படத்தை இன்று பல போராட்டங்கள், தமிழ் சினிமாவில் ஒரு தேட்டர் கிடைக்கிறது என்பது பெரிய, அதாவது திருப்பதியில் போய் லட்டு வாங்கிடலாம் இருக்குது. ஆனால் ஒரு தேட்டரை வாங்குறது நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு நான் போராடி நைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மறுபடியும் நைட்டு ஒரு 6 தேட்டர் கிடச்சிது. இப்போ 41 தேட்டர் இருக்குது. மறுபடியும் இப்போ 2 தேட்டர் எக்ஸ்டன் ஆகிட்டு இருக்குது. 45 தேட்டர் வந்து தமிழ்நாடுக்குள்ளே ரிலீஸ் ஆகிருக்குது. படம் நல்ல ஒரு குடும்ப தேவையான, இன்னைக்கு தன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லோரும் யார் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படத்தை வழங்கியிருக்கிற எங்களுடைய குருநாதர் அம்மா ராசியர்களுக்கு எங்கள் ஒட்டுமொத்த வெற்றி டீம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். வருகின்றிருக்கின்ற பத்திரிகைகள், மீடியாக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். பிஆர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. படத்தை வெற்றி படமா நல்லா இருக்கு, நல்லா அருமையா இருக்கு படம். அம்மா சென்டிமெண்ட் இது ஒரு புதுசா இருக்கு, நல்லபடியா பண்ணிருக்கு, நல்ல விறுவிறுப்பா. வெட்டு சார், வெட்டு படத்தை நல்லா பண்ணியிருக்கான். படம் சூப்பர், ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. ஒரு அம்மாக்காக அப்பா விட்டு கதை நல்லா இருந்தது. சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. அம்மாவுக்காக நல்லா சென்டிமெண்ட் பண்ணிருக்காரு. கதையா நல்லா இருக்கு கதை. தேங்க்யூ. புது ஹீரோ என்ட்ரி ஆயிருக்காரு, ஆக்ஷன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு டான்ஸ் மாஸ்டர் அம்மா ராஜசேகர் மயனை மோல்டு பண்ணியிருக்காரு. மேல் வெற்றியை வாழ்த்து. புரியல. அம்மா ராஜசேகர் அவர் அம்மா மேலே ரொம்ப சென்டிமெண்டான படத்தையே அந்த சென்டிமெண்ட்ல பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. இன்னும் பார்க்கலாம்னு தோணுது. ஆனா இது இந்த படம் வந்து இன்னும் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லாருமே வந்து இதுல வந்து ஜாதிகள் வந்து எந்த ஒரு இது வராது, அந்த ஒரு சப்ஜெக்ட் நல்லா இருக்கு. ஆனா பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார். இன்னும் பார்த்தாங்கன்னா இன்னும் ஃபேன்ஸ் நிறைய சேருவாங்க. வெட்டு திரைப்படம் பார்க்க வந்தோம். உண்மையிலேயே நல்லா இருக்கு வெட்டு திரைப்படம். எப்படின்னா ஒரு அம்மா சென்டிமெண்ட் படம் ஃபைட்டு. ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரி இல்ல, ஒரு 4-5 படம் பண்ண மாதிரி இருக்கு. நல்லா நடிச்சிருக்கா போல. மெயின் பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அதான் அம்மா சென்டிமெண்ட் தான், அம்மாக்காக தான் படம். அம்மாக்காக வராரு ஊர்ல இருந்து, அப்புறம் கடைசியில அப்பாவை கொண்டு போய் அம்மாட்ட சேர்க்கிறாரு. அதான் கான்செப்ட். அம்மா சென்டிமெண்ட் படம் நல்லா அருமையா இருக்கு. அதான் சொல்லிட்டேன், அவரு புதுமுக மாதிரியே இல்ல, ஒரு 4-5 படம் பண்ண மாதிரி இருக்காரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. டைரக்ஷன் நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு பெரிய பெரிய டைரக்ஷன் எல்லாம் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு படம். நாங்க பார்த்த படத்திலேயே திருப்தியா வரும். நாங்க வேற படம்ல போய் பார்த்துருக்கோம்ல, நம்ம ஹீரோங்க நடிச்ச படம்லாம். அந்த மாதிரி இப்ப இந்த படம் பார்த்து வந்து புதுசா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். அம்மா சென்டிமெண்ட் வேற லெவல் இருக்குங்க, புதுசா இருக்குது. அதான் சொல்றேன், வேற லெவல் படம் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் பயங்கரமா இருக்கு. பையன் நல்லா நடிச்சிருக்கான். ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படங்க. நீங்க அம்மா சென்டிமெண்ட் இது கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். சூப்பர் சூப்பர், வேற லெவல் வேற லெவல். படம் நல்லா சூப்பரா அருமையா நல்லா இருக்கு. நல்லா சூப்பர் பண்ணிருக்காங்க. அம்மா சென்டிமெண்ட் படம் பார்க்கலாம். சூப்பர், நல்லா சூப்பரா பண்ணிருக்கேன். புது ஹீரோன்னு சொல்ல முடியாது, படம் பண்ணாரு. புது ஹீரோ சொல்ல முடியாது. அந்த நல்லா பண்ணிருக்கேன். சூப்பரா பண்ணிருக்கேன். நல்லா சூப்பரா இருக்கு சார். நல்லா நடிப்பு சூப்பரா இருக்கும். நல்லா வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. வெட்டு படம் பார்க்க வந்தேன். அவங்க அம்மாவுக்காக எஃபர்ட் போட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க பாப்பாங்களான்னு ஒரு டவுட்ல தான் வந்தோம். பட் என்ஜாய் பண்ணாங்க பசங்க. ஓகே, நல்லா இருந்தது. ஆமா, அதனால அம்மாவுக்காக நல்லா இருந்தது சார் படம். நல்லா கொஞ்சம் காமெடி இருந்தது, நல்லா இருந்தது. அப்பப்போ கொஞ்சம் நல்ல காமெடி இருந்தது. ஃபேமிலியா பார்க்கலாம். கொஞ்சம் வெட்டு குத்துவா இருந்தது. பட் பசங்க லைக் பண்ணாங்க, லைக் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருந்தது. பட் ஓகே, என்ஜாய் பண்ணாங்க. நல்லதா இருந்தது படம். நம்மளோட ஒன்றும் பிரச்சனை விடுங்க.
படம் வந்து கமர்ஷியலா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆவரேஜ்னு தான் சொல்லணும். பட் ஆனா ஒர்க் ரீதியா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோவோட முதல் படத்தோட ஆக்டிங்னு சொல்ல முடியாது. அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து டான்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லா விதத்துலயும் அவர் வந்து தன்னோட மொத்த டேலண்ட்டையும் அதுல பிரதிபலிச்சிருக்காரு. அதே மாதிரி டிரெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம அம்மா ராஜசேகர் மாஸ்டர், அவரை வந்து நம்ம ஒரு நடன இயக்குனரா பார்த்திருப்போம். பட் இப்போ ஒரு புது அவதாரமா இயக்குனராகவும் எடுத்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்துல அவரு பண்ணியிருக்காரு. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இணை தயாரிப்பாளரா வந்து பிரேம்நாத் அண்ணா, எங்களோட மேடை நடன கலைஞர்கள் சங்கத்தோட தலைவர், அவரு ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஒரு கதைக்கு பணம் போடுறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது சினிமால இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து துணிச்சலா வந்து நம்ம சேலம் வேங்கை ஐயனார் அண்ணன் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் எங்களோட மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கணும். அதோட வேலையை வந்து டிஜிட்டல் மீடியாஸ் தான் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம், சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரியான சின்ன பட்ஜெட் படம் முதல் முயற்சியை வந்து நம்ம தான் வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ டீம் எல்லாருக்கும் எங்களோட மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். வெட்டு திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. அம்மானாலே அது வந்து முத்தாய்ப்பான விஷயம் தான். நிறைய படங்கள்ல எவ்வளோ ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சில பதிவுகள் பண்ணியிருக்காங்க. தன்னோட அம்மாவுக்காக அந்த பையன் வந்து அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து அந்த அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு செய்யறாரு. ஸோ இந்த அம்மாவோட கான்செப்ட்ல வந்து நம்ம வந்து லாஜிக் எல்லாம் பார்க்கக்கூடாது. அதான் சொன்னேன், அவரோட படம் வந்து முதல் படத்தோட ஆக்டிங்னு சொல்ல முடியாது. தனித்துவமா பார்த்தோம்னா அவரோட எஃபோர்ட் நல்லா தெரியுது. மொத்தமா பாத்தீங்கன்னா நம்ம ஆவரேஜா தான் சொல்ல முடியும். இல்ல, நான் பேசிக்கலி பாத்தீங்கன்னா சினிமாவை ரசிக்கிறவர். எப்படிப்பட்ட படமா இருந்தாலும் நான் தியேட்டர்ல தான் பார்க்கணுன்ற முடிவுல தான் இருப்பேன். நான் மற்ற மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் பார்க்கணும்னு நினைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்ப்பேன். பட் ஆனா முதல் தடவை நான் தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறவன் நான். அதனால இந்த படம் இப்படி, அந்த படம் இப்படி 2 மணி நேரம் என்னால உட்கார முடியுமா, 2.5 மணி நேரம் என்னால உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டா சினிமா ரசிகையா நான் சொல்லுவேன், என்னால உட்கார முடியும். தேங்க்யூ. படம் வந்து வெட்டுங்கிற படத்தை தான் பார்க்க வந்தேன். வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஏன்னு கேட்டா இளம் கதாநாயகன், புதிய நாயகன் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். படம் மிகவும் அருமையாக இருந்தது. கடைசி வரை பார்க்க பரவசமாகவும் இருந்தது. இறுதியில் அம்மாவுக்காக ஒரு மகன் செய்த கடமையை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மிகவும் சிறந்த படமாக வரும். வாழ்த்துக்கள். ஆமா, நடிப்பு பிரமாதமா இருக்கு. அவர் நீங்க தான் புதுமுகன்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பழைய முகம் மாதிரி தான் நடிச்சிருக்காரு. பண்பட்ட நடிகராக தான் நடிச்சிருக்காரு. மிகவும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அருமையா இருக்கு. இருந்தாலுமே இது ஒரு வித்தியாசமானது. ஒரு அம்மாவுக்காக வேண்டி ஒரு போன கணவரை திருப்பி கொண்டு வந்து அப்படிங்கிறது வந்து இது புதுசா இருக்கு. பழசுலாம் வேற, இது புதுது. நன்றி. கத்தி வெட்டு மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வேற டைப்பா இருக்குது. இட் வாஸ் லைக் த்ரில்லிங்கா இருக்குது. ஸோ த்ரில்லிங்கா இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. இன்டர்மிஷன் அப்புறமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி எக்ஸலண்ட் மூவி. மெசேஜ் என்னன்னா லைக் ஃபேமிலி எப்போ கூட பிரிஞ்சு இருக்கக்கூடாது, ஃபேமிலி ஒன்னா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்றாங்கன்ட்டு தெரியாது. லைக் மோர் மூவிஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு செம்ம ஆக்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸலண்ட். செம்மையா இருக்குது. அதெல்லாம் வேற லெவல். நல்லா இருக்கு. 5. நாங்களா வெட்டு படம் பார்க்க வந்திருக்கோம். ஹீரோல இருந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த தம்பி சூப்பரா பண்ணிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. ஆக்சுவலா வந்து ஒரு 4-5 மூவி பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது. எங்களுக்கே டவுட்டா இருக்கு. சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த குழந்தைய. அவன் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மூவி பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுங்க. எல்லாருமே வந்து தயவு செய்து தியேட்டர்ல பாருங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா எல்லா மியூசிக்ல இருந்து ஃபைட்ல இருந்து செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.
ஒரு தாயும் தந்தையும், அதாவது தாயும் பிள்ளையும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. எப்பவுமே சரி, ஒரு அடங்காத பிள்ளைங்களுக்கு ஒரு தாயை எப்படி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு இந்த படம். எல்லாருமே பேரண்ட்ஸை வந்து ஒரு தப்பா இந்த காலத்துல வந்து பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஒரு எடுத்தறிஞ்சு பேசுவாங்க, எல்லாமே இது பண்ணுவாங்க. அப்படியாப்பட்ட பிள்ளைங்களுக்கு இது ஒரு பாடம். இந்த பாடம் கண்டிப்பா தாயை வந்து அன்பா பாத்துக்குங்க, தந்தையும் நல்ல அன்பா பாத்துக்குங்க, பாசமா இருங்க. தேங்க்யூ. வெட்டு படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, இன்ட்ரோடியூசிங் போட்டிருந்தாங்க, பட் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு நல்ல மூவி வந்து பார்க்கலாம். அதான் புது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ஆல்ரெடி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்லா 2-3 படம் நடிச்ச மாதிரி தான் இருக்கு. அதான் அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது சொல்ற மாதிரி, அதனால சூப்பர். அதான் டேரக்டர் பேரு அம்மா ராஜசேகர், பையன் பேரு அம்மா ராகின்ராஜ். அதுக்கேற்ற மாதிரி படமா அம்மா சென்டிமெண்டா சூப்பரா எடுத்துருக்காங்க. அதான் அவன் சொன்னது அப்படியே சொல்லியிருக்கான். கரெக்டா அம்மா சென்டிமெண்ட் படம். அந்த படம் நல்லா இருக்கு. சாங்ஸ், ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட் நல்லா இருக்கு. ஃபைட்ல செமையா இருக்கு. 5 4 கொடுக்கலாம்.